இரண்டாம் சந்திரகுப்தர்கள் முந்தைய குப்த மன்னர்கள் எந்த நாணயங்கள் மட்டுமே வெளியிட்டனர்? பதில் தங்கம். பீகாரின் நலந்தாவில் உள்ள புத்தரின் செம்பு சிலை எத்தனை அடி உள்ளது? பதில் 18. எந்த ஆட்சியாளர்களின் லிச்சாவி இளவரசி குமாரா தேவியை மணந்தவர் யார்? பதில் முதலாம் சந்திரகுப்தர். கவிராஜா என்ற புகழை பெற்றவர் யார்? பதில் சமுத்திரகுப்தர். குப்த காலத்தில் இருந்த கணிதவியல் மற்றும் வணியலவராக இருந்த விளங்கியவரின் பெயரை குறிப்பிடுக. பதில் ஆர்யபட்டர். மிக்ரோலி இரும்பு தூண் தற்போது எங்கு உள்ளது? பதில் டெல்லி. யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேதா வகை தங்க நாணயத்தில் லட்சுமி மற்றும் கங்கையின் உருவ பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? பதில் சமுத்திரகுப்தர். குப்த அரசர்களின் மகாராஜாதி ராஜா என்ற பட்டப்பெயரை சுட்டிக் கொண்டவர் யார்? பதில் முதலாம் சந்திரகுப்தர். நலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? பதில் முதலாம் குமாரகுப்தர். குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யார்? பதில் முதலாம் சந்திரகுப்தர். ஈனர்கள் எந்த ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தார்கள்? பதில் ஸ்கந்தகுப்தர். சமுத்திரகுப்தர் காலத்தை சாராதவர் யார்? பதில் பாஸ்கர்வர்மன். இந்தியாவில் இந்து பண்பாடு எந்த ஆட்சியின் கீழ் உச்சத்தை அடைந்தது? பதில் குப்தர்கள். கிபி 5ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உலகின் பழமையான பல்கலைக்கழகம் பெயர் என்ன? பதில் நலந்தா. ஈனர்கள் முதல் படையெடுப்பு எந்த குப்த மன்னர் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்தது? பதில் முதலாம் குமாரகுப்தர். குப்த பேரரசர் இரண்டாம் சந்திரகுப்தரின் அவைக்கு வருகை தந்த சீன நாட்டு பயணி ஹர்ஹியான் எந்த வருடத்தில் வருகை புரிந்தார்? பதில் 401 to 410 கிபி. பிரிஹத் சம்ஹிதா என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பதில் வராகமிருகர். ஹரிசேனர் இவரது அவை புலவர். பதில் சமுத்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார்? பதில் முதலாம் குமாரகுப்தர்.
குப்தர் காலத்தில் இருந்த அரசாங்கத்தின் வகை யாது? பதில் முடியாட்சி.